இங்க ஒரு பொண்ணு பிளாக் கலர் கோட் போட்டிருப்பால, அந்த பொண்ணு சரியான காப்பி கேட் தான். அதாவது கூட ஒர்க் பண்ற பொண்ணு வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன சாப்பிட்றா அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்போ இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா, கூட ஒர்க் பண்ற பொண்ணு வந்து அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் ரூம்ல நின்று மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பா. இந்த காப்பி பண்ற பொண்ணு அங்கே வந்திருப்பா. உங்களோட மேக்கப் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க ரொம்ப நல்லா போடுறீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்குறப்போ வந்து என்ன பண்ணணும், நான் போட்டு விட்டுமா அப்படின்ட்டு கேட்டிருப்பா. இல்லை நீங்க மேக்கப் போடுங்க, நான் உங்களை பார்த்து அப்படியே வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மேக்கப் போட்டிருப்பாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த காப்பி பண்ணியிருப்பால ஒரு பொண்ணு, அவளை பார்த்து உன்னோட மேக்கப் ரொம்ப அழகாக இருக்கு, நீ ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லி கொடுத்த பொண்ணு வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அந்த சொல்லி கொடுத்துருப்பால ஒரு பொண்ணு, அவள் வந்து சும்மா மேக்சின்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு பேகை பார்த்துருப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காப்பி பண்ணுற பொண்ணு இருப்பால, அவளும் வந்து அதை பார்த்துருவா. அடுத்ததா இப்போ இந்த காப்பி பண்ணுற பொண்ணு லஞ்சை கூட சும்மா விட்டுருல, லஞ்ச் வந்து அவள் என்ன சாப்பிட்றாலோ அதையே வந்து இவளும் வாங்கி சாப்பிட்றா. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நாள் அந்த மேக்சினில் ஒரு பேகை பார்த்துட்டு இருப்பால, அந்த பேக்கையே வந்து இந்த காப்பி பண்ணுற பொண்ணு வாங்கிட்டு வந்துருவா. பார்க்குற எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு பேகு சாப்பாடுன்னு வச்சிருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்கன்னு தான் நினச்சிக்கிறாங்க. இப்போ இந்த காப்பி பண்ணுற பொண்ணு அதோட மட்டும் நிறுத்திடல, அடுத்த நாள் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைலு பேகு அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரியே பண்ணுறதுனால பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் ஏதோ ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க. இதே மாதிரியே காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ அந்த ஒரிஜினலாக எல்லாத்தையும் பண்ணுறாலும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால அவளை போட்டு அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே உன்னை பார்த்து காப்பி பண்ணுறதுல இப்போ என்ன தப்பு, அவளுக்கு தெரியல அப்படின்றதுனால தானே உன்னை பார்த்து நீ என்னெல்லாம் பண்ணுறியோ பண்ணுறா, அது ஏன் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன்னு சமாதானப்படுத்துவாங்க. இப்போ அந்த பொண்ணு நைட்டு போயிட்டு என்னை பார்த்து ஒரு பொண்ணு காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்திருப்பா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதா, அடுத்தவங்க உன்னை பார்த்து காப்பி பண்ணுறாங்கன்னா அப்போ நீ பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னு தான் சொல்லி சமாதானப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. காப்பி பண்ணுற பொண்ணும் பக்கத்துலேயே தான் இருந்திருப்பாளா, அவரும் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்க அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் என்னைக்கு வந்து அந்த காப்பி பண்ணுற பொண்ணை அவர் மீட் பண்ணாரோ அன்னிலேருந்து அவரோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரியில்லை. நைட்டு வீட்டுக்கு வரது கிடையாது, பர்த்டே கூட விஷ் பண்ணல. அந்த பொண்ணு பர்த்டே அன்னைக்கு தனியாகவே சுற்றிட்டு இருப்பா. என்னதான் ஆகியிருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தெரிக்கிட்டே போனா. இப்போ இந்த காப்பி பண்ணுற பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸு பேக் எல்லாத்தையும் காப்பி பண்ணான்ட்டு பார்த்தா பாய் ஃப்ரெண்டையும் காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டா. என்னென்னமோ சொல்லி இப்போ ஒரிஜினலாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணை விட்டுட்டு காப்பி பண்ணுற பொண்ணு கிட்ட போயிடுவாரு.